நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். ஒரு வாரம் தாங்க சோசியல் மீடியாவை பார்க்கல. கண்டென்ட் குமிஞ்சிருக்கு. நம்ம மரியாதைக்குரிய சட்டத்துறை அமைச்சர் ஐயா ரகுபதி அவர்கள், அவர் மீது ஒரு பெரிய மதிப்பு உண்டு. ஏன்னா ஒரு சீனியர் மினிஸ்டரு, நல்ல மனுஷன், அவருக்கு ஒரு பேர் உண்டு. ஐயா பெரிய வம்பு தும்புக்கெல்லாம் போக மாட்டார், யாருக்கும் பெரிய கெடுதலாம் நினைக்க மாட்டார். அமைச்சர்கள் இருக்கிற அமைச்சர்களில் கொஞ்சம் நல்ல அமைச்சர் அப்படிங்கிற பேர் அவருக்கு உண்டு. அப்படிப்பட்ட அமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ரகுபதி அவர்கள் வந்து ஒரு பொன்மொழிகளை உதிர்த்திருக்காரு. ஏன்னா அவர் பேசியிருக்காருன்னு சொல்றதை விட அது ஒரு பொன்மொழிகள். நம்ம கவுண்டமணி செந்தில் சொல்றியா, நீ சொன்ன இந்த விஷயத்த தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டில் உட்காந்துக்கிட்டு அங்கேயே உட்காந்துக்க அப்படின்னு சொல்ற. அது மாதிரி ஐயா சொன்னதை எங்கேயாவது மெரினா பீச்சில் ஏதாவது ஒரு கல்லறை இருந்துச்சுன்னா அந்த கல்லறைக்கு பக்கத்தில் அதை பொறிக்க வேண்டிய ஒரு வாசம் இது. என்ன சொல்லிருக்காருன்னா, சமூக நீதியினுடைய காவலன் ராமர். ராமர்னா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. சமூக நீதியினுடைய காவலன் ராமசாமி. ராமசாமின்னு நீங்க நேரம் ஈரோட்டுக்கு போயிடாதீங்க. அந்த ராமசாமி இல்ல, அயோத்தி ராமசாமி. அது இது ராமசாமி, அது ராமன் சாமி. சமூக நீதியுடைய காவலன் ராமசாமி. மறுபடியும் சொல்றேன், ஈரோட்டுக்கு போயிடாதீங்க, அயோத்தி. சமூக நீதிக்கு முன்னோடி ராமசாமி, ராமன் சாமி. பெரியார், அண்ணா, கலைஞர், எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இவர்களுக்கும் முன்னோடி ராமன் சாமி அப்படின்னு சொல்லி ரகுபதி அமைச்சர் சொல்லியிருக்கார். திராவிட மாடலுக்கு பொருத்தமான ஒன்றாக இருக்கின்ற காரணத்தாலே தான் ராமனை இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய முன்னோடியாக இன்றைக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். என்னையாது அங்க நடக்கிறது? ராமராஜ்யம். அந்த ராமராஜ்யத்தில் மணிப்பூரில் கலவரம் நடந்தால் கண்டுக்க மாட்டாங்க. அந்த ராமராஜ்யத்தில் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தால் கண்டுக்க மாட்டாங்க. அந்த ராமராஜ்யத்தில் விவசாயிகள் கஷ்டப்பட்டால் கண்டுக்க மாட்டாங்க. அந்த ராமராஜ்யத்தில் ஏழை எளிய மக்களை பற்றி கண்டுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டதான் ராமராஜ்யம் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய பெரியார் இஸ்டுகளும் திராவிட வழிவந்தவர்களும் திராவிடவாதிகளும் கூறிக்கொண்டிருக்காங்க. அதாவது ராமராஜ்யம் அப்படிங்கிறதே சமூக நீதிக்கு எதிரானது. நாங்கள் ராமன் வாரிசுகள் அல்ல, நாங்கள் ராமன் சாமியின் வாரிசுகள் அல்ல, ஈரோட்டு ராமசாமியின் வாரிசுகள் என்று சொல்லக்கூடியவர்கள் ராமர் மாடல் தான் திராவிட மாடல், திராவிட மாடலுடைய முன்னோடி ராமர் அப்படின்னு திமுகவுடைய ஒரு மூத்த அமைச்சர், முக்கிய அமைச்சர், 5 போர்ட்போலியோல முக்கியமான போர்ட்போலியோவை கையில் வச்சிருக்கிற ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காரு. பெரியாரிஸ்டுகள்லாம் கொதிச்சிருப்பாங்களே, கொந்தளிச்சிருப்பாங்களே. அதுவும் எங்கள் அண்ணன் கொளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், எங்கள் ஐயா வீரமணி, அந்த எல்லா மணிகளும் பின்னி பெடல் எடுத்திருப்பாங்களே அப்படின்னு எங்கேயாவது ஒரு கண்டன அறிக்கை, ஒரு எச்சரிக்கை, ஒரு புச்சுக்கு 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 புச்சுக்குன்னு தோழமை சுட்டுதல், ஒரு சொல்லுவாங்கல்ல அடிக்கணும், ஆனால் வழி தெரியாமல் அடிக்கணும். கட்டை விட்டு அடிக்க விட பூ வச்சு அடிக்கிறது அப்படிங்க எங்கேயாவது அடிச்சிருக்காங்களான்னு கூட பார்த்தேன். இல்லை, இதுவே ரகுபதி சொன்னதுக்கு பதிலாக செந்தமிழன் சீமான் சொல்லியிருக்கணும். அப்போ தெரியுமாடா எங்கள் ஃபோர்ஸை அப்படியே முட்டி தள்ளியிருப்போம், அப்படியே வேற லெவல் பண்ணியிருப்போம், சம்பவம் பண்ணியிருப்போம், சீமானை செதற விட்டுருப்போம். பார்த்தீங்களா, பிஜேபியோடைய பிடிஎம்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ தெரியுதா சீமான் சிந்தனைகள் இருப்பது ஆர்எஸ்எஸ்ன்னு? இப்போ தெரியுதா சீமான் ஒரு ராமருடைய வாரிசுன்னு? இப்போ தெரியுதா சீமானுக்கும் மோடிக்கும் கனெக்ஷன்னு? இப்போ தெரியுதா அவர் அம்பானி அதானி கூட டீலிங் போட்டிருப்பதுன்னு? அடிமட்ட வரைக்கும் போய் அலசி எடுத்திருப்பாங்க. ஆனால் சொன்னது அமைச்சர் ரகுபதி. சீமானனை மட்டும் நாங்களும் ராமராஜ்யம் தான் அமைக்க விரும்புகிறோம், நாம் தமிழ் கட்சியுடைய ஆட்சியில் ராமராஜ்யத்தை அமைப்போம், இல்லை தமிழ் தேசியங்கிறதே ராமராஜ்யம் தான் அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல கூட ராமன் அப்படிங்கிற வார்த்தையை சிவி கல்யாணராமன் அப்படின்னு ஏதாவது ஒரு ராமன்கிற வார்த்தையை சொல்லியிருந்தா கூட கொதிச்சிருப்பாங்க, கொந்தளிச்சிருப்பாங்க, பிரளயமே ஏற்பட்டிருக்கும். இதுக்குள்ள ஒரு 520 வீடியோ வந்திருக்கதும், ஒரு 2000 ட்வீட் போட்டிருப்பாங்க, ஒரு 3000 கட்டுரைகள் போட்டிருப்பாங்க. அதுவும் இந்த நடுநிலை ஊடகவியலாளருங்க பேரில் ஒரு 10-15 பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து ஆர்டிகலாக போட்டு தள்ளியிருப்பாங்க. த்ரெட்ஸ் எல்லாம் கடுமையாக இருக்கும். ஆனால் ரகுபதி சொல்லியிருக்காரு இல்லையா, அவர் சொன்னபோது நம்ம எப்படி கண்டிக்க முடியாது. எங்கள் ஐயா அந்த கனி பூங்குன்றர் மட்டும் கொஞ்சம் பூவால் வருடி கொடுத்த மாதிரி, அந்த மயில் ரகால் வருடி கொடுத்த மாதிரி ஒரு இப்படியெல்லாம் நம்ம பேசி கொண்டிருக்கூடாது. நம்முடைய மாடல் என்பது அந்த மாடல், இந்த மாடலும் ஐயா உருட்டிருக்காங்க ஒழிய மற்றபடி யாராவது கண்டிச்சிருக்காங்களா? சனாதனத்துக்கு எதிராக பேசக்கூடியவர்கள், சமூக நீதிக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள், ராமர் குறித்து தமிழ்நாட்டிலே விமர்சித்தவர்கள் கூட இப்பொழுது வாயில மட்டும் பிளாஸ்டிக் போடலாம், 9 இடத்துலையுமா பிளாஸ்டிக் போடுவீங்க? தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக சொல்றாரு, திராவிட மாடல் என்பது சமூக நீதி மாடல், திராவிட மாடல் என்பது இந்தியாவுக்கே முன்னோடியான மாடல் அப்படிங்கிறாரு. அவர் எந்த இடத்துலையும் ராமராஜ்யம்னு சொல்லலை, திராவிட மாடலுக்கான முன்னோடி ராமர்னு சொல்லலை. இந்த பக்கம் அமைச்சர்
திராவிட மாடலுடைய முன்னோடியே ராமர் தான், சமூக நீதியினுடைய காவலன் ராமர், அப்போ சமூக நீதிக்கு முன்னோடி அவர் தான், இதை யாரும் மறுக்க முடியாதுங்கிறாரு. யாரும் மறுக்க முடியாதுன்னா முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினும் மறுக்க முடியாதுன்னு சொல்றாரா? அப்ப ஸ்டாலின் அவர்கள் பேச்சையே ஐயா ரகுபதி அவர்கள் கேட்கலையா? முதலமைச்சர் பேச்சை அமைச்சர் மறுக்கிறாரா? முதலமைச்சரை மீறும் அமைச்சர், முதலமைச்சர் பேச்சை கேட்காத அமைச்சர், முதலமைச்சரை ஓரங்கட்டும் அமைச்சர், பிஜேபியோட டீலிங் போட்ட அமைச்சர்னு தமிழில் வச்சு எப்படி இருக்கும்? எனக்கு என்ன கேள்வினா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக ஒருத்தர் வந்து மகாராஷ்டிராவில் போட்டி போடுறாரு. அன்றைக்கு காங்கிரஸ் எதிர்ப்பில் தமிழ்ச்செல்வன் என்பவர் வந்து அவர் ஒரு புதுக்கோட்டை பூர்வீகம் கொண்ட தமிழர், அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு கேப்டன் என்று அழைக்கப்படுறாரு. மும்பையில் தாராவி பகுதிகளில் அவருக்கு ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கு. காங்கிரஸை எதிர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவரை ஆதரித்து நாம் தமிழர் கட்சியுடைய மேடையில் அண்ணன் சீமான் அவர்கள் தேர்தலில் ஒரு ஓட்டு கேட்குறாரு. அதே தமிழ்ச்செல்வன் பக்கத்தில் வீரமணி அவர்கள் வந்திருக்காங்க, திருமாவளவன் போய் அவரோட இணக்கமாக இருந்திருக்காங்க. தமிழ்நாடுடைய எல்லா அரசியல் தலைவர்களும் அந்த கேப்டன் தமிழ்ச்செல்வன், மும்பையை சார்ந்த கேப்டன் தமிழ்ச்செல்வனோடு இணக்கமாக இருப்பாங்க. ஏன்னா அவர் வந்து அரசியல் கடந்து தமிழர்களுக்காக நின்று போராடக்கூடிய ஒரு மனுஷன். அதனால எல்லாருடைய ஒரு நட்பு உண்டு. ஆனால் திருமாவளவன் போனதோ ஐயா வீரமணி போனதோ அங்கே பிரச்சனை இல்லை. சீமானவர்கள் எப்படி போனான் இப்படி இதுலேருந்து தெரியுதா? சீமானுக்கும் பிஜேபிக்கு லிங்கு அப்படின்னு ஒத்த ஃபோட்டோ வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு போட்டோவுக்கு விமர்சனம் செய்தவர்கள் கேப்டன் தமிழ்ச்செல்வனுக்கு எப்படி சீமான் ஓட்டு கேட்கலாம், பிஜேபி மேடையில் போய் ஓட்டு கேட்டான்னு சொல்லி போய் பரப்புனாங்க. பிஜேபி மேடையில் கேட்கல, நாம் தமிழ் கட்சி மேடையில் அவர் உட்கார்ந்துருந்தாரு. அந்த கொடியை மட்டும் கொண்டு போய் மாட்டிட்டாங்க அதில், ஏன்னா அவருக்கு ஓட்டு கேட்கணும்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த ஒரு புகைப்படத்துக்கு விமர்சனம் செய்தவர்கள் இப்பொழுது அமைச்சர் ரகுபதி ராமர் மாடல் தான் திராவிட மாடல்ங்கிறார, அதுக்கு ஏன் விமர்சனம் செய்யவில்லை? ஒரு நாம் தமிழ் தலைவர் சீமான் அவர்கள் வந்து ஒரு பட்டிமன்றத்துக்கு போறாரு. அங்கே அர்ஜுன் சம்பத், வானதி சீனிவாசன் அவர்கள், பிஜேபியோடைய லீடர்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. ஒரு புகைப்படம் வந்துருச்சு, பொன் ராதாகிருஷ்ணன் என்ன இருக்காரு, அது ஒரு பட்டிமன்றமோ இல்லை சீபாயத்தாருடைய நினைவு தினமோ நினைக்கிறேன். அந்த புகைப்படத்தை எடுத்து போட்டு பார்த்தீங்களா, பொன் ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன், அர்ஜுன் சம்பத், பார்த்தீங்களா எப்படி பிஜேபி கூட சீமான் லிங்கில் இருக்காரு அப்படின்னு அந்த புகைப்படத்தை போட்டு அந்த புகைப்படத்தை வைத்து விமர்சனம் செய்தவர்கள் இப்பொழுது ஐயா ரகுபதி சொல்றாரு, பெரியார், அண்ணா, முத்துவேல், கருணாநிதிக்கு, ஸ்டாலினுக்கு மூத்தவரே ராமர் தான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எங்க போனீங்க? தந்தை பெரியாருக்கு முன்னால், பேரறிஞர் அண்ணாவுக்கு முன்னால், டாக்டர் அம்பேத்கருக்கு முன்னால், தலைவர் கலைஞருக்கு முன்னால் சமத்துவம், சமூக நீதி இவற்றை எல்லாம் போதித்து எல்லோரும் சமம் என்று சொன்ன ஒரே நாயகன் ராமன். இதுல என்ன பெரிய ஸ்வீட்னஸ், என்ன பெரிய சப்ஜெக்டோட ஹார்ட் பீஸ் அப்படின்னா என்ன சிறப்பம்சம்னா, இந்த ராமர் மாடல் அப்படிங்கிறத பாரதிய ஜனதா கட்சியே சொல்றது இல்லை. அவங்க குஜராத் மாடல்னு சொல்கிறாங்க, மோடி மாடல்னு சொல்கிறாங்க. மற்றபடி வந்து ராமர் மாடல் அப்படின்லாம் அவங்க சொன்னதில்லை. ராமர் தான் எங்களுக்கு வழிகாட்டி, ராமருடைய ஆட்சியை வந்து நாங்கள் நடத்தியே தீர்வோம் அப்படின்னு கூட இப்போ அவங்க சொல்கிறதில்ல. அதெல்லாம் விட்டுட்டாங்க. இந்த தேர்தலில் அயோத்தியிலேயே பாரதிய ஜனதா கட்சி தோற்று விட்டது. இனிமேல் அந்த அயோத்தி அரசியலையோ ராமர் அரசியலையோ பிஜேபி கையில் எடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை, இல்லை கையில் எடுத்து அதை பெரிய அளவில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. அவர்களே கைவிட்ட ஒரு கோட்பாட்டை, இல்லை அவர்களை பேச விரும்பாத, பேச மறுக்கிற ஒரு சப்ஜெக்டை எடுத்து நம்ம ஐயா ரகுபதி பேசியிருக்காருல, உண்மையிலே அவரை பாராட்டணுங்க. உளமாற பேசியிருக்காரு, உள்ளிருந்து பேசியிருக்காரு. இனிமேல் அதுக்கு அவருக்கு விளக்கமும் சொல்ல போகிற தேவையில்லை, கொடுக்க போகிறது இல்லை. அவர் இதை திருப்பியும் வாங்க போகிறது இல்லை. ஏன்னா அவர் தெளிவாக சொல்றாரு, இதை யாரும் மறுக்க முடியாது, இதை வந்து பெரியார் அண்ணாவுக்கு அவங்க தான் முன்னோடி, அதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது அப்படிங்கிறாரு. மறுத்து பாடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். மறுத்து பாரு, மறுத்தாங்கன்னா என்ன ஆகும்? மறுக்க மாட்டாங்க. அதாவது 200 ரூபா எங்கே வேலை செய்யுமோ அங்கே வேலை செய்யும், 200 ரூபா எங்கே வேலை செய்யாதோ அங்கே வேலை செய்யாது. பெரியாரிஸ்டுகளை பொறுத்தவரை முட்டு கொடுக்கணும், அதுக்கு மட்டும்தான் அவர்கள் வந்து பெரியாரை வச்சிருக்காங்களே ஒழிய, பெரியாருடைய கோட்பாட்டை வச்சிருக்காங்களே ஒழிய, மற்றபடி அந்த தத்துவத்தை பற்றியோ, கொள்கையை பற்றியோ, கோட்பாட்டை பற்றியோ, சித்தாந்தத்தை பற்றியோ எந்த கவலையும் இல்லை. திமுகவில் இருந்து கொண்டு என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் திமுக வெளியே இருந்து கொண்டு என்ன எதுவும் பேசக்கூடாது. திமுக காரங்களுக்கோ இல்லை பெரியாரிஸ்டுகளுக்கோ இல்லை திராவிட ஆதரவாளருக்கோ எந்த குழப்பமும் இருக்காது. ஆனால் நமக்கு தான் பெரிய குழப்பமா இருக்கு. ஒரு பக்கம் மரியாதைக்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க, சனாதனத்தை ஒழிப்பது தான் என்னுடைய இலக்குன்றார். அதாவது இந்த கொசு ஒழிக்கிற மாதிரி, டெங்கு ஒழிக்கிற மாதிரி சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னார். அது பெரிய லெவலில் வந்து டிரான்ஸ்லேஷன் எவனோ தப்பாக சொல்லி கொடுத்து யார் அங்கே வடநாட்டு கும்பலுக்கு இவர் சனாதனத்தை ஒழிப்புன்னு சொல்ல, அவங்க என்ன புரிஞ்சுட்டாங்கன்னா சனாதனவாளிகளே ஒழிப்புன்னு சொல்கிறாங்களா, அதாவது மொத்தமாக அழிப்புன்னு சொல்கிறாருங்க, ஜெனோசைட் பண்ணுவேன்னு சொல்கிறாருங்க இந்துஸை அப்படின்னு ஒன்றும் தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துட்டான். கடைசியில் அவங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் தலைக்கு வந்து விளை வைக்க, அப்புறம் பாதணிகளை உதயநிதி ஸ்டாலின் போட்டோ போட்டு அது நம்ம உண்மையாக கண்டித்தோம். திமுகவை நமக்கு விமர்சனம் இருக்கலாம், திமுக மேலே வருத்தம் இருக்கலாம், கோபம் இருக்கலாம், ஆனால்
தமிழ்நாட்டுடைய அமைச்சர் தலையை நீ வெற்றன் எப்படா சொல்லலாம்னு சொல்லி நம்ம அதை கண்டித்தோம். அதே போல் காவிரி சிக்கலில் ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்தை போட்டு இவங்க கர்நாடகாரங்க அடித்த போது கூட திமுக யாரும் கண்டிக்கல, நம்ம தான் கண்டித்தோம். அது வேற விஷயம். ஆனால் ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிப்பண்றாரு, அழிப்பண்றாரு, சனாதனத்துக்கு எதிராக இருக்கார். அப்போ இந்த பக்கம் அமைச்சர் சொல்றாரு ராமர் தான் முக்கியம்ன்றாரு. ராமர் ஆட்சிங்கிறது சனாதனம், ராமருடைய ஆட்சி என்பது சனாதன ஆட்சி, சனாதன கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட ஆட்சி. ராமன் சனாதனவாதி, சனாதனவாதிகளுடைய தலைவன் ராமன். அப்ப சனாதனவாதிகளுடைய தலைவனாக இருக்கக்கூடிய ராமனை, சனாதன ஆட்சி நடத்திய ராமனை திராவிட மாடலுக்கு முன்னோடிங்கன்னா அப்ப திராவிட மாடலும் சனாதன ஆட்சி தானே. ஒரு பக்கம் சனாதனத்தை ஒழிப்புன்னு உதயநிதி சொல்ல, இங்க சனாதன ஆட்சி நடத்தும் ரகுபதி சொல்ல, எதுதான்ப்பா திராவிட மாடலுக்கு எங்களுக்கு பெரிய குழப்பமா இருக்கு. திராவிடம்ங்கிறது எப்படி பெரிய குழப்பம் இருக்கோ அப்படி இப்போ திராவிட மாடல்லையும் குழப்பம் வந்துருச்சு. திராவிட மாடலுங்கிறது சமூக நீதி ஆட்சியா இல்லை சனாதன ஆட்சியா? பட்டிமன்றம் வைங்க. இதுக்கெல்லாம் எங்கள் ஐயா சுபவிலாம் பட்டிமன்றம் வைக்கணும். ஆனால் என்ன சீமான் பேசினா தான் அவர் உடனே அன்பகத்தில் போய் ஒரு அறையை எடுத்து வச்சுக்கிட்டு நான் கண்டிக்கிறேன், நான் விடமாட்டேன், என்னால் தாங்க முடியல, என்னால் தூங்க முடியல, நைட்டு முழுக்க தூங்க முடியல, 2 மாத்திரை போட்டு தூங்க முடியல, வயசான தூக்கம் வராது தான் அதுக்குன்னு அது சீமான் பேச்ச கட்டெல்லாம் தூக்க முடியல, என்னை பொறுத்து கொண்டு இருக்கு என்று என்னை யாராலும் சொல்லக்கூடாது, நாம் தமிழ் கட்சி அழிக்காமல் நான் ஓய மாட்டேங்கிறார். சரி, அது ஒரு பக்கம் இருந்தா கூட இப்போ திராவிட மாடல் சனாதன ஆட்சியா சமூக நீதி ஆட்சியா? அதே அன்பகத்தில் போடுங்க, இல்லை அறிவாலயத்தில் போடுங்க, இல்லை எங்கேயாவது ஒரு ஆட்டையை போட்டு ஒரு இடத்துல போடுங்க. ஐயா, நாங்கள் அந்த பட்டிமன்றத்தை பார்க்க ஆர்வமாக இருக்கோம். திராவிட மாடல் என்பது சனாதன ஆட்சியா சமூக நீதி ஆட்சியா அப்படின்னா ஐயா சோவை தயவு செய்து ஒரு பட்டிமன்றம் நீங்கள் நடத்தணும், இல்லை ஒரு கருத்தரங்கம் நடத்தணும். அதில் நம்ம கலந்துக்குவோம். கலந்துட்டு இப்போ ஐயாவோட பேச்சை கேட்கணும்னா நமக்கு ரொம்ப ஆர்வம், ரொம்ப இஷ்டம் வேற. இப்போ புதுசாக திமுகவுக்கு முட்டு கொடுக்குற ஒரு குரூப் இருக்குது, முட்டு பாய்ஸ். எங்கள் அண்ணன் இமாயின் அடிக்க சொல்லுவார், முட்டு பாய்ஸ். அந்த முட்டு பாய்ஸாவது போடுங்கப்பா, யூடியூப்லேயே நடத்துங்க. ஒரு 5-6 பேர் உட்காந்து வாதங்கிற பேரில் அடுத்தவனுடைய அந்தரங்கங்களை, அவதூறுகளை, அசிங்கங்களெல்லாம் எடுத்து பேசுவீங்களே, அசிங்கமாக பேசுவீங்களே, இதுக்கு பத்திரிகையாளர்னு பேர் வச்சுக்குவீங்களே, நீங்களாவது பேசுங்க. ஒரு 5-6 பேர் சேர்ந்துட்டு ஒப்பாரி வைப்பீங்களே, அதில் உட்காந்து பேசுங்க. திராவிட மாடல் என்பது சமூக நீதியா? அமைச்சர் சொன்னது சரிதானா? முதலமைச்சரே அவர் மீறுகிறாரா? உதயநிதி அவர்களுக்கு ஒரு கருத்து, ரகுபதிக்கு ஒரு கருத்தா அப்படின்னு நீங்கள் ஒரு வாதம் பண்ணுங்க, ஒரு வாதம் வைங்க. உங்கள் அமைச்சர் சொன்னால் எதுவும் பேச மாட்டீங்க. RS பாரதி தாழ்த்தப்பட்டவங்களுக்கு போட்ட பிச்சைன்னு சொல்லலாம், கண்டுக்க மாட்டீங்க. பொன்முடி ஓசி பஸ்தான்னு சொல்லலாம், கண்டுக்க மாட்டீங்க. நீங்கள் சிதானமானு பொன்முடி சொல்லலாம், கண்டுக்க மாட்டீங்க. நான் என்ன தாழ்த்தப்பட்டவங்களா, தாழ்த்தப்பட்டவங்க மாதிரி நடத்துறீங்க அப்படின்னு தயநிதிமாறன் சொல்லலாம், கண்டுக்க மாட்டீங்க. இன்னைக்கு அமைச்சர் ரகுபதி ராமர் மாடல் தான் திராவிட மாடல், பெரியார் அண்ணாவுக்கு முன்னோடி ராமர் தான் அப்படின்னு பேசலாம், கண்டுக்க மாட்டீங்க. ஆனால் வேற யாரு பேசினாலும் நாங்கள் அவங்களை கடுமையாக தாக்குவோம், இழிவு செய்வோம், அவங்களை கேரக்டர் அசாசினேட் பண்ணுவோம். நான் பேசியதை விட திமுகவுடைய ஐடி விங் அப்படின்னு பேரில் இயங்கக்கூடிய ஒரு சில கும்பல் என்ன பண்ணுது அப்படிங்கிறத இன்னைக்கு இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் தோல் உரிச்சு போட்டார். சமூக பற்று கொண்ட ஒரு கலைஞன், ஒரு படைப்பாளி, ஒரு ஒடுக்கப்பட்ட பின்னிலிருந்து வெளியே கிளர்ந்திலிருந்து ஒரு படைப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு இயக்குனர், ஒரு படைப்பாளி, ஒரு பொது மேடையில் சொல்றாரு, டிஎம்கேவோட ஐடி விங் பாரதிய ஜனதா கட்சியை விட கேவலமாக செயல்பட்டு விட்டது ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் குறித்து அவ்வளவு இழிவான கருத்துக்களை பதிவு செய்து அவரை ஒரு ரவுடி போல, அவரை ஒரு மோசமான பேர்வழி போல சித்தரித்து அவர் பேசிய பதிவுகளை சமூக வலைதளங்களை இப்பதான் வெளியே வருது. முன்னாடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது கூட இவ்வளவு வெளிவரல, ஆனா இப்ப வெளிவருது. எவ்வளவு ஆழ்ந்த கருத்துக்களை பகிர்ந்திருக்காரு. உண்மையிலே ஒரு அம்பேத்கரிஸ்டாக, பாபா சாஹிப் அம்பேத்கர் அப்படிங்கிற வார்த்தையை தவிர அவர்கிட்ட வேற எதுவுமே இல்லை. சாதிய ஒரு வெறி கிடையாது, ஒரு 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 சாதிக்காக அவர் பேசலை, சமூக நல்லிணக்கத்திற்காக பேசியிருக்காரு. அப்படிப்பட்ட மனுஷனை இழிவுபடுத்தி, கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி எவ்வளவு முடியுமோ இப்போ வரைக்கும், ஸ்டில் நவ். இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களே அசிங்கப்படுத்தியாச்சா, அடுத்து ரஞ்சித் அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சாச்சு. ரஞ்சித் ஒரு நீல சங்கி, ரஞ்சித் திமுக உடைக்க பார்க்குறாரு, திமுக உடைக்கதா ஒரு டார்கெட்டு, திருமாவளவனை வீழ்த்துறதா ஒரு டார்கெட். அவர் தெளிவாக சொல்றாரு, திருமாவளவன் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், அவர் எங்கே இருந்தாலும் எங்கள் ஆளு, எங்களுக்கான ஆளு அப்படின்னு ஒரு தெளிவாக இருக்காரு. ஆனால் இப்போ ரஞ்சித் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு தலைவராக வரதுக்கு முயற்சி பண்ணாரு. அவர் ஒரு சிறந்த படம் எடுத்து இன்னைக்கு 30-40 கோடி சம்பளம் வாங்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காரு. தங்கலாம் படம் வந்துச்சுன்னா அவர் இந்தியா முழுக்க மிகச்சிறந்த இயக்குனராக மாறி போயிடுவார். ஆனால் அவரை அப்போ யாரெல்லாம் திமுகவை கேள்வி கேட்குறாங்களோ, திமுகவை எதிர்க்கணும்னா சும்மா எதுக்கலைங்க, சும்மா வம்படியாக நோண்டிக்கிட்டே இருக்கிறது இல்லை.
விவசாய நிலங்களை வேறு பயன்பாடு எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. பரந்தூர் மாநிலத்துக்கு நீங்கள் வந்து மத்திய அரசு அனுமதி கொடுத்துருச்சு, நீங்கள் அனுமதி கேட்குறீங்களே ஏன்? இதில் விமர்சிக்கிறோம். செய்யாற விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டிங்களே ஏன்? அதில் விமர்சிக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க கனிமவள வேட்டை நடக்குது, ஆத்து மண்ணில் கொள்ளடிக்கிறாங்க, மலைகளை அறுத்து கொண்டு போய் அதானியோட விளிங்கம் துறைமுகத்தை கட்டது கொடுக்குறாங்க. இதை தமிழ்நாட்டினுடைய தன் உரிமை, தன்னாட்சி, தமிழர்னு பேசுனீங்களே, தமிழ்நாடுன்னு பேசுனீங்களே, எங்கள் மண்ணுன்னு பேசுனீங்களே, நீங்கள் மண்ணள்ளி வித்துக்கிட்டு இருக்கானே, இதை ஏன் கண்டிக்கலை, இதை ஏன் தடுக்கலை? இதில் தான் விமர்சனம் பண்ணுறோம். சும்மா ஸ்டாலினை திட்டணும், சும்மா உதயநிதி ஸ்டாலினை திட்டணும், சும்மா திமுகவை திட்டணும், யாருக்கும் நேர்த்திக்கடனும் இல்லை, வேண்டுதலும் இல்லை. சீமானவர்களை எப்படியாவது இழிவுபடுத்தணும், அசிங்கப்படுத்தணும் நீங்கள் நினைப்பது போல திமுகவை இழிவுபடுத்துறதுக்கு யாரும் நினைக்கல. ஆனால் திமுகவை எடுத்து கேள்வியே கேட்கக்கூடாது, தப்பு செஞ்சாலும் கேட்கக்கூடாது, தவறுன்னு தான் கேள்வி கூடாது, சுட்டி காட்டக்கூடாது, திமுக கட்சியில் யாராவது தவறு பண்ணா கூட அதை வெளியே பேசக்கூடாது. அப்படின்னா இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் தான் பாசிசம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி